ஆனால் நான் திசான் மதுசனா, முல்லைத்தீவு மாவட்டம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு. தமிழ் அரசியல்வாதிகளே, உங்கள் பிரதேச இன இழிவுபடுத்தல் வெறுப்பு குற்றப்பேச்சுக்களை உடன் நிறுத்துங்கள். நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொதுத்தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து எங்களது ஆழ்ந்த கவலையையும் கடுமையான கண்டனத்தையும் வலியுறுத்துகிறோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் மனித மரியாதைக்கு எதிரான சொற்கள் பயன்படுத்தப்படுவது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இத்தகைய வெறுப்பு தூண்டும் பேச்சுக்கள் சமூகங்களுக்கிடையேயான நம்பிக்கையையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதோடு மட்டுமல்லாமல் பிரதேச மற்றும் இன அடிப்படையிலான பிளவுகளை தீவிரப்படுத்துகின்றன. இது நாட்டின் அமைதிக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் நேரடி அச்சுறுத்தல் ஆகும். மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சனைகளை பொறுப்புடன் நாகரிகத்துடன் முன்வைத்து தீர்வுகளை உருவாக்க வேண்டியவர்கள். ஆனால் அதற்கு பதிலாக வெறுப்பு, இழிவு மற்றும் பிரிவினை உணர்வுகளை தூண்டும் கருத்துக்களை வெளியிடுவது அரசியல் பொறுப்பின்மையின் வெளிப்பாடாகும். இத்தகைய செயல்கள் ஜனநாயக மரபுகளுக்கு அரசியல் நாகரிகத்திற்கும் நேரடி அவமதிப்பாகும். மேலும் அரசியல்வாதிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஆதிக்க சிந்தனைகளை பிரதிபலிக்கும் வகையிலான மொழியையும் அணுகுமுறைகளையும் முற்றாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். மக்கள் மத்தியில் சமத்துவம், மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதலை வளர்க்கும் உரைகள் மட்டுமே அரசியல் உரையாடலின் அடிப்படையாக அமைய வேண்டும். இவ்வாறான பொறுப்பின்மை கொண்ட பேச்சுக்கள் தொடர்ந்தால் சமூகத்தில் இனவாதம்,
பிரதேசவாதம் மற்றும் பகைமை மனப்பான்மை ஆழப்படுத்தப்படும் அபாயம் உள்ளது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்கள் மன அழுத்தத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகின்றனர். எனவே அனைத்து அரசியல் தலைமைகளும் உடனடியாக தங்களது பொது உரைகளில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். இன, பிரதேச, மொழி அடிப்படையிலான இழிவுபடுத்தல், அவதூறு மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறோம். அத்துடன் இனம், பிரதேசம், மொழி, சாதியம் மற்றும் ஆணாதிக்க சிந்தனை ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாகும் அவதூறான மற்றும் வெறுக்கத்தக்க நடத்தைகளை கண்காணிக்கவும் அவற்றை தடுக்கவும் தண்டிக்கவும் கூடிய தெளிவான மற்றும் வலுவான பாராளுமன்ற நடைமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். மேலும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்களது உள்கட்டமைப்பு கொள்கைகள் மற்றும் ஒழுக்க விதிகளை உருவாக்கும் போது இவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களை தடுக்கும் உறுதியான வழிகாட்டுதல்களை இணைத்து கொள்ள வேண்டும். இத்தகைய கொள்கை மாற்றங்கள் நிலையான சமூக மாற்றத்திற்கும் நீடித்த சமூக அமைதிக்கும் அடித்தளமாக அமையும். நாட்டின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது அனைவரும் பொறுப்பாகும். அதனை சீர்குலைக்கும் எந்தவொரு செயற்பாடுகளுக்கும் எங்களது உறுதியான எதிர்ப்பு தொடரும். 23 மாசி 2020 பங்குனி 2026 வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு. பள்ளிவரம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு இன்றைய இந்த கவனஈர்ப்பு நிகழ்வானது கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக நாங்கள் வலைத்தளங்களிலும் ஏனைய பார்லிமெண்ட் உரையாடல்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். இனம், மதம், ஒரு இனத்துக்கு எதிரான துவேச பேச்சுக்கள் மற்றும் வெறுப்பு பேச்சுக்கள் என்று பலவிதமான பேச்சுக்களை நாங்கள் ஊடகங்களூடாகவும் அவதானித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பேசும் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் இனத்துவேசத்தை ஏற்படுத்தாமல் ஜாதி, மதம், மொழி வேறுபாடின்றி மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய அபிலாசைகள் என்ன, அவர்களுடைய அரசியல் தீர்வுக்காக குரல் கொடுக்க வேண்டுமே தவிர வெறுப்பை ஏற்படுத்தும், சமூகத்திலே இன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கருத்துக்களை வழங்க வேண்டாம் என்று நாங்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எதிர்வருங்காலத்தில் இவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களை பேசும் எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் வலுப்பெற்றதாக இருக்கும். இது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, ஏனைய பிரதேசங்கள், ஏனைய மாகாணங்கள், ஏனைய நம்முடைய நாடு சார்பாகவும் இப்படியான வெறுப்பு பேச்சுக்களை, இனங்களை, மதங்களை ஜாதிய ரீதியாக கொச்சப்படுத்தும் இழிவான பேச்சுக்களை தவிர்த்து மக்களுடைய அபிலாசைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களுடைய கடமைகளை உணர்ந்து, அவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நன்றி. மலைய தமிழரை புறக்கணிக்கும் வருகிற ஒரு எம்பி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அது சொல்லி வன்மையாக எமது வன்னி மக்கள் மற்றும் மலைய மக்கள் சார்பாக எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். அவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.